குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டபஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 25 ஜூலை 24 வியாழக்கிழமை இன்றைக்கி கண்டபஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி கண்டபஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டபஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா தலைநகர் அமராவதி மேம்பாட்டுக்கு வந்து 15,000 கோடியும், பீகாரில் வந்து நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 26,000 கோடியும் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு நேற்று பட்ஜெட்டில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேபாளத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விமான விபத்தாயிருக்கு. நேபாள தலைநகர் காத்மண்டு. ஓகேங்களா, இது வந்து டிஎன்யூஆர்பி பொறுத்தவரை முக்கியமான கொஷின். நேபாள தலைநகர் வந்து பார்த்திங்கன்னா காத்மண்டு. ஓகேங்களா, திரிபுவன் சர்வதேச விமான நிலையம் வந்து அங்கே தான் இருக்குது. இதில் புதன்கிழமை காலை புறப்பட்ட தனியார் சிறிய ரக விமானத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரன்வேலேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டுருச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா CRJ-200 அப்படின்ற சிறிய ரக விமானம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விபத்துக்குள்ளே இருக்குது. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா நேபாள தலைநகர் காத்மண்டு அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் உள்ள ரயில்வே திட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6,362 கோடி வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. 2024-25 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் மற்றும் பல்வேறு ரயில்வே உட்கட்டமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா 6,362 கோடி வந்து பார்த்திங்கன்னா நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, அது அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், ஓகேங்களா, இவரோட பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்துக்கான ரயில்வே திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நிதி குறித்து ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வந்து சொல்லியிருக்காரு. தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 33,467 கோடி மதிப்பீட்டில் 22 ரயில்வே நிலையங்கள் வந்து பார்த்திங்கன்னா புதிய ரயில் பாதைகள் வந்து பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அம்ரித் ரயில் நிலையங்களாக வந்து பார்த்திங்கன்னா 77 ரயில் நிலையங்கள் வந்து மேம்படுத்தப்பட உள்ளன. ஓகேங்களா, இது முக்கியமான கொஷின். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கின்னஸ் சாதனை, அதாவது பார்த்திங்கன்னா சென்னை தியாகராயநகரில் வந்து பார்த்திங்கன்னா 100 கிலோ வெண்ணெய் மூலம் வந்து பார்த்திங்கன்னா 24 மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் சிலை உருவாக்கி வந்து பார்த்திங்கன்னா கின்னஸ் சாதனை படைச்சிருக்காரு. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா சுவாமி அலங்காரம் செய்யும் கலையில் முனைவர் பட்டம் பெற்ற பொறியியல் வல்லுநர் வந்து கௌதம். ஓகேங்களா, இவர் வந்து 20 அடி உயரத்தில் 100 கிலோ வெண்ணெயை வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயரோட சிலையை வந்து வடிவமைச்சிருக்காரு 24 மணி நேரத்தில். இது கின்னஸ் சாதனை புக்காரில் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் ஆகிருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடந்த 10 ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா நாட்டின் வரி வருவாய் செலுத்துவோரின் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 200%, வருவாய் வந்து பார்த்திங்கன்னா 300% உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதன் விளைவாக வந்து பார்த்திங்கன்னா உலக பொருளாதாரத்தில் வந்து 5வது இடமா வந்து பார்த்திங்கன்னா இந்தியா இருக்குது. நேற்று நம்ம சேனலில் வந்து பட்ஜெட் 2024-25 உண்டான பட்ஜெட் வந்து ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க பார்த்து சுற்றி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மக்களின் சிந்தனை பேரவையின் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா நடத்தப்படும் ஈரோடு புத்தக திருவிழாவில் வந்து பார்த்திங்கன்னா இளம் அறிவியலாளருக்கு வழங்கப்படும் ஜிடி நாயுடு விருதுக்கு வந்து தகுதியானவர்கள் வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இளம் அறிவியலாளருக்கு வழங்கப்படும் விருது தான் வந்து பார்த்திங்கன்னா ஜிடி நாயுடு விருது. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து 7வது முறையாக வந்து பார்த்திங்கன்னா நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தான் வாச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 10 முறை வந்து மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்த மொரார்ஜி தேசாய் வந்து 6 முறை தான் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து தாக்கல் பண்ணியிருக்காரு. அவர் வந்து விட்டு தாக்கல் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, சுதந்திர இந்தியாவின் மிக அதிகமான நிதியமைச்சர்களை வழங்கிய நாடு வந்து தமிழ்நாடு தான். ஓகேங்களா, முக்கியமான மாநிலம் வந்து யாரை கொடுத்துருக்கோம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஆர்கே சண்முக செட்டியார், டிடி கிருஷ்ணமாச்சாரி, சி சுப்பிரமணியம், ஆர் வெங்கட்ராமன், ப சிதம்பரம் ஆகியோரை தொடர்ந்து 6வது நிதியமைச்சராக தமிழகத்திலிருந்து வந்து பார்த்திங்கன்னா நிர்மலா சீதாராமன் வந்து போயிருக்கிறாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பை அதிகரிப்பதற்கும் திறன் மேம்பாட்டு என 5 திட்டங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 2 லட்சம் கோடி வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. ஓகேங்களா, அடுத்து பழவேற்காட்டுடைய சுவடிகளும் ஜாதி வாரி கணக்கெடுப்பும் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனி வந்து 1757 1858 ஆண்டு ஆட்சி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1824 வந்து அலகாபாத்திலும் 1827-28 வந்து பார்த்திங்கன்னா வாரணாசியிலும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து தொடங்கியிருக்காங்க. ஆனால் வந்து முழு கணக்கெடுப்பு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா 1830 ஹென்ரி வால்டர் அப்படின்றவரால் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தப்பட்டிருக்கு. 2வது கணக்கெடுப்பு 1836-37 வந்து புனித ஜார்ஜ் கோட்டையில் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கணக்கெடுப்பு குறித்து கொடுக்க வந்து பார்த்திங்கன்னா 1849 உள்ளூர் அரசுகளுக்கு வந்து கவர்னர் வந்து ஆணை பிறப்பிக்கப்பட்டு தொடர்ந்து வந்து கணக்கெடுப்பு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 1872 தான் வந்து பார்த்திங்கன்னா லார்ட் மேயோ ஆட்சி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய கணக்கெடுப்பு நாடு முழுவதும் எடுக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா, ஆனால் அது வந்து முறையான கணக்கெடுப்பு அல்ல. அதில் வந்து முதலாளிகளும் பெரும் முதலாளிகளும் வரி கட்டுறவங்களுக்கு மட்டும்தான் அதில் வந்து கணக்கு எடுத்திருப்பாங்க. இந்தியாவின் முழுமையான முதல் கணக்கெடுப்பு வந்து பார்த்திங்கன்னா வில்லியம்
ப்ளவுடன் அப்படின்றவருடைய தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா 1881 எடுக்கப்பட்டுச்சு. இதை தொடர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா கணக்கெடுப்பு நடத்திட்டு வரும். இது வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்குது. இந்த 1872 1881 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஓகேங்களா. இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்புனா 1872 சொல்லுவாங்க. அதேமாதிரி முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்புனா 1881 சொல்லுவாங்க. இது ஸ்கூல் புக்கில் இருக்குது. இவற்றுக்கெல்லாம் முன்பாக வந்து பார்த்திங்கன்னா 208 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சென்னைக்கு அருகில் உள்ள பழவேற்காட்டில் 1816 வந்து ஒரு கணக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்கு. இதுதான் இந்தியாவின் ஒரு ஊரில் நடத்தப்பட்ட ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னு இருக்கு. இந்த கணக்கெடுப்பு நடத்தியவர் வந்து பார்த்திங்கன்னா காலின் மெக்கன்சி. ஓகேங்களா. இவர் சென்னை மாகாணத்தின் முதல் நில அளவையாளராக இருந்திருக்கிறார். ஓகேங்களா. இவர் தான் வந்து தன்னுடைய பணிகளுக்காக பயணித்த போது வந்து பார்த்திங்கன்னா சுவடிகளையும் தொகுத்திருக்கிறாரு. ஊர் வரலாறு, மக்கள் வரலாறு என்று சில ஆவணங்களை வந்து தந்திருக்கிறாரு. அவற்றில் குறிப்பிட்ட ஆவணங்களும் வந்து பார்த்திங்கன்னா பழவேற்காடு கைப்பீது அப்படின்ற ஒரு ஆவணம். அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா பழவேற்காட்டில் வசித்த மக்கள் கணக்கெடுப்பும் அண்ணா அதை பற்றி டீட்டெயில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா தற்போதைய அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் இருக்க மெக்கன்சி தொகுப்பில் இந்த சுவடி ஆவணங்கள்லாம் இருக்குது. ஓகேங்களா. சும்மா தெரிஞ்சுக்கோங்க போதும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மின்னணு பொருட்களுடைய ஏற்றுமதி வந்து பார்த்திங்கன்னா 1,00,000 கோடியாக உயர்த்த வந்து இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. ஓகேங்களா. இந்தியா கூட்டமைப்பு சார்பில், இந்தியா தொழில் கூட்டமைப்பு சார்பில் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்டோஃபியா என்னும் சர்வதேச முதலீட்டாளர் மாநாடு வந்து சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ராஜா அண்ணாமலைபுரத்தில் வந்து புதன்கிழமை நடைபெற்றது. ஓகேங்களா. இதில் முக்கியமானது இந்திய தொழில் கூட்டமைப்பு சார்பில் வந்து இன்வெஸ்டோஃபியா அப்படின்ற சர்வதேச மாநாடு வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் நடந்துச்சு. நாட்டின் மின்னணு பொருட்கள் மொத்த உற்பத்தியில் 30% வந்து தமிழகம் வந்து உற்பத்தி செய்து தமிழகத்தில் கடந்த 9 பில்லியன் டாலர் வந்து மதிப்பில் மின்னணு பொருட்கள் வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த இலக்காக வந்து பார்த்திங்கன்னா 12 பில்லியன் டாலராக உயர்த்த வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு வந்து திட்டம் மேற்கொண்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விடியல் பயணம் திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 450 கோடி பயணங்கள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு. தருமபுரியில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மகளிர் சுய உதவிக்குழு எங்கே தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா தருமபுரி மாவட்டத்தில். ஓகேங்களா. இது வந்து உங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 50 வயதை கடந்தும் திருமணமாகாத பெண்களுக்கு உதவித்தொகையாக வந்து 500 வழங்கப்பட்டுட்டு வந்துச்சு. 2010 இது நடைமுறையில் இருக்குது. ஓகேங்களா. அது வந்து இப்போது 1200 உயர்த்தி கொடுத்துருக்குறாங்க. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அரசு பள்ளியில் படித்து கல்லூரியில் சேரும் மாணவிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுமை பெண் திட்டத்தின்படி 1000 கொடுக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் புதவல் திட்டம். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் பள்ளி படிப்பை முடித்து கல்லூரியில் சேரும் மாணவர்களின் எண்ணிக்கை வந்து தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 52% மொத்த தேசிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா 26% இருக்குது. ஓகேங்களா. பாதிக்கு பாதி தான் இருக்குது. அடுத்து பள்ளி குழந்தைகளுக்கான காலை உணவு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் தான் ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்திருக்காங்க. இதில் வந்து 20.74 லட்சம் மாணவ மாணவிகள் வந்து பயன்பெறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அனைத்து மத்திய அரசு துறைகளும் பின்னடைவு காலி பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா இமீடியட்டாக நிரப்ப சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நேரடி நியமன நடைமுறையில் தாழ்த்தப்பட்டோர், அதாவது வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிக்கு வந்து 15% இடஒதுக்கீடும், பழங்குடியினருக்கு வந்து பார்த்திங்கன்னா 7.5% இடஒதுக்கீடும், இதர பிற்படுத்த ஓபிசிக்கு வந்து 27% இடஒதுக்கீடும் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு பணிகளில் வந்து வழங்கப்படுது. இது டேட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2022ஆம் ஆண்டு அக்டோபர் 22ஆம் தேதி பிரதமர் மோடி அறிமுகம் செய்த வேலைவாய்ப்பு திருவிழாக்கள், அதாவது ரோஜ்கர் மேளா திட்டத்தின் கீழ் வந்து காலி பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா போர்க்கால அடிப்படையில் வந்து நிரப்ப சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாலிஸ்டிக் ஏவுகணை வந்து ஏவுகணைகளை தாக்கும் சோதனை வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு. 5000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை அழிக்கும் திறன் கொண்ட பாலிஸ்டிக் வகை ஏவுகணைகள் வந்து இடைமறித்து தாக்கும் 2ஆம் நிலை ஏவுகணை பரிசோதனை வந்து வெற்றிகரமாக புதன்கிழமை நடைபெற்றிருக்கு. ஓகேங்களா. ஒடிசா மாநிலம் சண்டிப்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த பரிசோதனை மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏவப்பட்ட இந்த ஏவுகணை சோதனை வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு. ஓகேங்களா. இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஃபுல் டீட்டெயில் நான் அப்புறமா சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒலிம்பிக் போட்டிக்காக சிலருக்கும் குதிரைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆர்டிக்கல் கொடுத்தேன். இல்லை வேறு எதுவும் தெரிஞ்சிக்க தேவையில்ல, சும்மா ஒரு இதுக்காக சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது 2030 குளிர்கால ஒலிம்பிக் பாரா ஒலிம்பிக் போட்டிகள் வந்து பிரான்சில் உள்ள ஆல்ப்ஸ் மலைத்தொடர்களிலும் 2034ஆம் ஆண்டு குளிர்கால ஒலிம்பிக் வந்து பார்த்திங்கன்னா பாரா ஒலிம்பிக் போட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவின் சால்ட் லேக் சிட்டியிலும் நடத்த வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஓகேங்களா. 2030 குளிர்கால பாரா ஒலிம்பிக் போட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ்லேயும், 2034 குளிர்கால ஒலிம்பிக்கான பாரா ஒலிம்பிக் போட்டிகள் வந்து அமெரிக்காவின் சால்ட் லேக் சிட்டியிலும் நடத்த இருக்கிறாங்க. இது முக்கியமான தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து சீனாவில் வந்து பார்த்திங்கன்னா ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா முதல் கூட்டு ராணுவ பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா சீனாவில் நடக்குது. இது முக்கியமாக தெரிஞ்சுக்கணும், ஏன்னா ஃபஸ்ட் டைமாக வந்து பார்த்திங்கன்னா சீனாவில் நடக்குது. இதில் இந்தியாவும் கலந்துட்டுருக்காங்க. ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் இந்தியா உட்பட அனைத்து உறுப்பு நாடுகளின் பாதுகாப்பு படையின் சீனாவில் முதல் முறையாக கூட்டு பயிற்சி வந்து மேற்கொள்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராக்ஷன் 2024 அப்படின்னும் தலைப்பில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரவாத எதிர்ப்பு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா சீனாவில் வந்து பார்த்திங்கன்னா
ஜின்ஜியாங் உயர்கூ தன்னாட்சி பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அண்மையில் நடத்தப்பட்டது. ஓகேங்களா, இது முக்கியமாக அந்த பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ட்ராக்ஷன் 2024 சீனா, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பில் இருக்கிற நாடுகள் வந்து பங்கேற்ற கூட்டு ராணுவ பயிற்சி. இதில் வந்து பார்த்திங்கன்னா 9 நாடுகள் இருக்குது. புதிதாக வந்து பார்த்திங்கன்னா பெலாரஸ் வந்து பார்த்திங்கன்னா இணைஞ்சிருக்காங்க. ஓகேங்களா, சீனா, இந்தியா, ஈரான், கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், பாகிஸ்தான், ரஷ்யா, தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் ஆகிய நாடுகள் உறுப்பினராக கொண்ட இந்த கூட்டமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா பெலாரஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாத தொடக்கத்தில் இணைஞ்சதுனால மொத்தம் 10 நாடுகள் இருக்குது. ஓகேங்களா, ஷாங்காய் ஒத்துழைப்பில் மொத்தம் 10 நாடுகள். அமெரிக்காவின் அதிபர் தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா தொடர்பான கருத்து கணிப்பில் வந்து பார்த்திங்கன்னா கமலா ஹாரிஸ் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து முன்னிலையில் இருக்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா அகில இந்திய கால்பந்து சம்மேளனத்தின் சிறந்த நடுவர் அப்படின்ற விருதை வந்து பார்த்திங்கன்னா வெங்கடேஷ் வந்து பெற்றிருக்கிறார். இந்திய அளவில் வந்து பார்த்திங்கன்னா அகில இந்திய கால்பந்து சம்மேளனத்தின் சிறந்த நடுவர் விருதை வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தை சேர்ந்த வெங்கடேஷ் அவர்கள் வந்து பெற்றிருக்கிறார். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இதை தாண்டி கேட்க வாய்ப்பில்லை. இதை மட்டும் பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா 2024-25 பட்ஜெட் வந்து நம்ம தனி வீடியோவாக போட்டிருக்கோம். அதை ஃபுல்லாக பாருங்கள். அதை தாண்டி பட்ஜெட்லேருந்து கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.